ஃபேஸ் மாஸ்டர் கம்மி ஆரத்தி பார்க்க போறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில முடிவுகளை தவறாக எடுத்துட்டு இருக்காங்க மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஆர்பி உதயகுமாருக்கு எதிராக பார்த்தீங்கன்னா குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சீனியர்கள் நிறைய பேர் அந்த மூத்த நிறுவனங்கள் மாவட்டத்தில் இருப்பாங்களா அப்படியே பார்த்தீங்கன்னா பதில் பேச முடியாமல் பார்த்தீங்கன்னா ஆர்பி உதயகுமார் திணறி போயிட்டதா சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி என்னதான் போச்சராக இருந்தாலுமே பிரிஞ்சு சங்கங்களை பார்த்தீங்கன்னா இணைச்சா மட்டும் தான் ஜெயிக்க முடியுன்ற ஒரு சூழ்நிலை இப்போ உருவாயிருக்கு. அதை வந்து பார்த்தீங்கன்னா அமல்படுத்த மாட்டேன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா வைக்கிறாங்க அதிமுக இருக்க சீனியர்கள். அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அந்த முடிவுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எதிர்ப்பு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றிணைக்காததுக்கு எம்ஜிஆர் காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளவு ஏற்பட்டிருக்கு. எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா அவரை விட்டு வந்து எஸ்டிஎஸ் சோமசுந்தரம்னு சொல்கிறவர் பார்த்தீங்கன்னா வெளியேறினார் கட்சியை விட்டு. அவர் புது கட்சி ஆரம்பிச்சாரு. ஸோ அப்போ உள்ளாட்சி தேர்தலில் மிகப்பெரிய படுதோல்வி பார்த்தீங்கன்னா அதிமுக சந்திச்சு. என்ன எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா நினைக்கிற என்ன எதனால தோல்வி அடைஞ்சிச்சு பார்த்தீங்கன்னா போய் பார்க்குறாரு. அப்போ எஸ்டிஎஸ்னால தான் வந்து தோல்வி அடைஞ்சிருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எஸ்டிஎஸ் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு இருக்காராம். அவர் டேரெக்டாக காலையில் போய் மீட் பண்ணி அவர் கையோடு வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இணைச்சி விட்டு போனார் எம்ஜிஆர். அப்போ தான் ஜெயிக்க முடியுன்றதை உணர்ந்து. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா காலகட்டத்திலையும் அப்படி தான் நடந்துச்சு. ஜெயலலிதா காலகட்டத்தில் காளிமுத்து பார்த்தீங்கன்னா வெளியேறினார். அவரையும் அரவணைச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா போனது தான் பார்த்தீங்கன்னா அதனால தான் கட்சியை கைப்பற்ற முடிச்சு. கட்சியை பார்த்தீங்கன்னா அவருக்கான தலைமையை தக்க வச்சுக்க முடிச்சு ஜெயலலிதாவில். ஸோ அதே மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா இணைச்சா மட்டும்தான் அந்த தலைமையை தக்க வச்சுக்க முடியுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்றாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பயம், சசிகலா உள்ள வந்தாங்கன்னா சசிகலா கட்சியை கைப்பற்றுவாங்கன்ற பயம் பார்த்தீங்கன்னா இன்னும் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பயத்தோட தான் இருக்காரு. ஸோ இதனாலவே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா இணைக்கிறத பார்த்தீங்கன்னா தவிர்க்கிறார்ன்ற மாதிரி விஷயம் போயிட்டு இருக்கு. இது முக்கியமான காரணம் முனுசாமி, ஜெயக்குமார், உதயகுமார் போன்ற நபர்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பயமுறுத்தி பார்த்தீங்கன்னா உங்க தலைமை போயிடும், உங்க பதவி போயிடும்ன்ற மாதிரி பயமுறுத்தி அவங்க வந்து காலி பண்றதா சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு நெருங்கிய வட்டத்தில் இருக்க நிர்வாகிகளே பார்த்தீங்கன்னா இப்போ சசிகலா ஓபிஎஸ் இணைக்கிறன்ற ஒரு அழுத்தம் கொடுத்தும் எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா அதை கண்டுக்கவே இல்லை. இதன் விளைவு பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. உள்ளாட்சி தேர்தலாச்சு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா இணைக்கணும். ஆனால் வைத்தியலிங்கம் சொன்ன மாதிரி 2025 இருந்து சசிகலா ஓபிஎஸ் இணைஞ்சிருவாங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல. யார் தலைமையில் இயங்குறன்ற ஒரு பிரச்சனை இருக்கு. வருடத்துக்கு ஒருத்தர் தலைமைன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கொண்டு போகலாமான்ற ஒரு யோசனை இருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா 3 பேருமே தலைமையாக இருக்கவனா தனபட தலைமையை ஆக்கி விட்டுலாம். அது கட்சிக்கு நல்லது பார்த்தீங்கன்னா வாக்கு வங்கி ஏறுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து எல்லாருமே எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக இருக்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஓபிஎஸ் சசிகலாவுக்கு சாதகமாயிட்டாங்க. இதுவே எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துச்சு. என்னடா இப்போ வந்து நம்மளுக்கு சாதமாக இருந்தவங்கலாம் அவங்ககிட்ட போயிட்டாங்கன்ற ஒரு பயம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த பயமே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இந்த உள்ளாட்சி தேர்தலே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காரு. பாஜக அதிமுக கூட்டணி பார்த்தீங்கன்னா அமைக்கலாமான்ற ஒரு எண்ணத்தில் வந்துட்டான்ற மாதிரி விஷயம் தெரிய இருக்கு. லண்டனுக்கு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை போன கேப்பில் எல்லா பாஜகன்னு சொல்லிட்டாங்க அதிமுகவோட கூட்டணி வைக்கலாம்னு சொல்லிட்டு. அண்ணாமலை இருக்க வரைக்கும் பேசாமல் இருந்த நிறைய நிர்வாகிகள் இப்போ வந்து மூத்த நிர்வாகிகள் வானதி சீனிவாசன், தமிழிசை, அதே மாதிரி வந்து பொன் ராதாகிருஷ்ணன், நயனா நாகேந்திரன்லாம் அமைதியாக இருந்தவங்க இப்போ திடீர்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பாஜக அதிமுக கூட்டணி தான் ஜெயிக்க முடியுன்ற மாதிரி அதிமுக பார்த்தீங்கன்னா அதுதான் எதிர்பார்க்குறாங்க. அண்ணாமலை ஊருக்கு போகிற டைமில் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி அமைஞ்சு உள்ளாட்சி தேர்தலே சந்திச்சிருவாங்க போல. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை வந்து வேகமாக நடந்துட்டு இருக்கு. இன்றைக்கு கூட ஹெச் ராஜா பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து அமித்ஷாவை சந்தித்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் எப்படியா ஜெயிக்கணும்னு சொல்கிறதுக்காண்டி வந்து பேச்சுவார்த்தை வந்து நடத்த போகிறதா தகவல் இருக்குது. ஸோ இதனாலவே பார்த்தீங்கன்னா திமுக டஃப் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா டஃப் இருக்குன்றாங்க. அதே மாதிரி விஜய் கட்சிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தெரியும் மாநாடு அடிச்சுட்டாங்க. அந்த மாநாடு பயணிகள் மும்முரமாக இருக்குது. விஜயகாந்த் மாநாடு ஆரம்பிக்கும் போது அந்த மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா நடத்தும் போது 35 லட்சம் ப்ளஸ் வந்திருந்தாங்க மக்களே, பொதுமக்கள், கட்சிக்காரங்க சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் மாநாட்டுக்கு அதோட அதிகமாக வருவாங்கன்ற எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்குது. ஸோ நடுவில் ஆனால் அவங்க போட்டிருக்க இருக்கைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 50,000 1 லட்சம்குள்ளே தான். ஆனால் இவ்வளோ பேர் வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து விஜய்க்கு மிகப்பெரிய வாக்கு வங்கி இருக்குன்னு தெளிவாக தெரிஞ்சிடும். ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும். ஒரு 50 லட்சம் மேலே வந்தாலே பார்த்தீங்கன்னா வர்றவங்களும் இவ்வளோ பேர் வர்றாங்க, வர முடியாதவங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்ற மாதிரி வந்து புரிஞ்சுக்க முடியும். 10% வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 28% கணிசமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்கதா தகவல் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமியோட கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பு 2026 இருக்கிறது தெரியுது. ஆனால் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக தயவு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தேவைப்படுது. பாஜகவுக்கும் விஜய் கட்சி கூட தேவைப்படும்ன்றாங்க. ஸோ எதிர்கட்சியாக வந்துடுவாரோன்ற பயம், அதிமுகவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் வந்துருமோன்ற பயம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் கேண்டிடேட் போட்டு பார்த்தீங்கன்னா
விஜயெல்லாம் ஆதரவு கொடுக்க வாய்ப்பே இல்லைன்றாங்க. அப்படி இப்போ கொடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா அதிமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதிமுகக்குள்ளே இருக்க பிளவு பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய லெவலில் வந்து ஆளுங்கட்சியாக வர முடியாத ஒரு சூழல் உருவாயிரும். ஓபிஎஸ் சசிகலா இணைக்கிறதுல இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு பக்கபலமாக இருக்கதே பார்த்தீங்கன்னா ஒரு சில நபர்கள், அந்த ஒரு சில நபர்களையும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் செல்வாக்கு இல்லாத நபர்கள். இப்போ கேபி முனுசாமி எல்லாம் பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ள உட்கட்சியிலேயே நிர்வாகிகளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட புகார்கள் அவர் மேலே தெரிவிச்சுட்டு இருக்க ஒரு சூழ்நிலை. எடப்பாடி பழனிசாமிக்கு நெருங்கிய வட்டத்தில் இருக்க சில ஆலோசனை கொடுத்திருந்த நபர்கள் கூட விலகி போயிட்டாங்க. நம்மளுக்கு தெரியும், நீதித்துறையில இருந்தவர் கூட விலகி போயிட்டாரு. ஏன்னா பாஜக கூட்டணி முடிச்சதுல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஆலோசனை எனக்கு நெருக்கடி கொடுத்துருவாங்கன்ற பயத்தினால பார்த்தீங்கன்னா அந்த நீதித்துறையில இருந்த ஆலோசனரே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலகி போயிருக்க தகவல் இருக்கு. இதனாவே எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றும் என்ன செய்யறான்னு தெரியாமல் இருக்கு. ஸோ சீனியர்கள் நிறைய பேர் வந்து எடப்பாடி பழனிசாமி விழாவை புறக்கணிக்கிறதா சொன்னாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பாலாஜி மாவட்ட செயலர்கள் ஒரு சில பேர் வந்து புறக்கணிச்சதா சொல்கிறாங்க. இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா அருப்புக்கோட்டையில் நடந்ததாக சொல்கிறாங்க. அதேமாதிரி வேலுமணி கூட பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இணைஞ்சு வரல, தனியாக தான் வர்றாரு. தனியாக பார்த்தீங்கன்னா தன்னோட பலத்தை காமிக்கிறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஆட்களை கூட்டிட்டு வர்றதா சொல்கிறாங்க. இல்லை ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த செயற்குழு கூட்டத்தை கூட எடப்பாடி பழனிசாமிக்கு விட அதிகமாக பார்த்தீங்கன்னா வேலுமணி தான் அதிகமான கோஷம் போட்டதை சொன்னாங்க. வேலுமணி வாழ்கின்ற மாதிரி கொங்கு மண்டலத்து சிங்கம் சொல்லிட்டு. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த அளவுக்கு வரவேற்பு இல்லை. இதுவே எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பயத்தை கூட்டிருச்சு. ஸோ இதனாலவே பார்த்தீங்கன்னா வேலுமணியை டம்மி ஆக்கணும்னு சொல்றதுக்காண்டி வேலுமணிக்கு ஆதரவு தெரிஞ்சிருந்த ஆதரவாட்ட பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு. பட் அந்த பேச்சுவார்த்தை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆனாலுமே வேலுமணியை நான் கட்சி விட்டு நிற்க போறேன், நீங்க ஏன் பக்கம் வாங்கட்டும். ஸோ இதே மாதிரி நிலைமை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து அதிமுக நிலவிட்டு இருந்தா அதிமுகன்ற கட்சி இல்லாமல் போயிடும்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நிர்வாகிகளோட பார்த்தீங்கன்னா படிப்படியாக வந்து மற்ற கட்சிக்கு போகும்போது நிர்வாகிகள் இப்போ ஏதாச்சும் வந்து செயற்குழு உறுப்பினர்களாக இருந்தவங்க அதிமுகவில், அப்போ திமுகவில் மரியாதை கிடைக்கும். அதே மாதிரி இப்போ கிளைச்சலாக இருந்தால் அதிமுக இருக்கவங்களுக்கு அங்கே வந்து வேற கட்சியில் மாட்டு கட்சியில் கிடைக்கும் அதே பதவியில். ஆனால் சாதாரண தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா மாட்டு கட்சிக்கு போகும்போது ஒரு பிரச்சனையும் கிடையாது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லாபம் கிடையாதுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா படிப்படியாக அதனால தான் போயிட்டாங்க. அதனால தான் எம்பி எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் கட்சியில் 2 கோடி தொண்டர்கள் இருந்து வாக்கு பார்த்தீங்கன்னா அவங்க போட்டிருந்தாலே பார்த்தீங்கன்னா ஒரு 10 இடங்களில் ஜெயிச்சிருக்காம ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு. ஆனால் அது நடக்கவே இல்லை. முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் நிறைய பேர் மாற்று கட்சிக்கு மாறிட்டாங்க. இப்போ குறிப்பிட்டு விஜய் கட்சிக்கு, பாஜகவுக்கு, திமுகவுக்கு மாறிட்டாங்க. ஸோ இப்படி விளைவு தான் பார்த்தீங்கன்னா நிர்வாகிகள் வந்து கட்டமைப்பு வந்து அப்படியே சரிஞ்சிருச்சு. பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு கண்ட்ரோலில் இல்லை. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக எம்பி எலெக்ஷன் சீட்டு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒரு மாவட்ட செயலாளர் குமரகுருன்னு சொல்றவர் ஏமாத்திட்டான்ற ஒரு புகார் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாரு. அவர் மேலே தான் நடவடிக்கை எடப்பாடி பழனிசாமி எடுத்தார் தவிர்த்து மாவட்ட செயலர் மேலே நடவடிக்கை எடுக்கவே இல்லை. ஸோ இதுவே தொண்டர்களும் மிகப்பெரிய அதிர்ச்சி. இதே அம்மா இருந்த காலகட்டம் இருந்தால் பார்த்தீங்கன்னா அந்த நிர்வாகிகள், அதாவது அந்த மாவட்ட செயலர் பார்த்தீங்கன்னா கட்சியை விட்டு நீக்கியிருப்பாங்க. ஸோ இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்ட செயலர் கூட மாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை. அப்புறம் எப்படி பொதுச் செயலாளர் பார்த்தீங்கன்னா அதிகாரம் அவர்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு நம்ப முடியுன்ற மாதிரி கேள்வி இருக்கு. எல்லா மாவட்ட செயலரும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா இணைக்கணுன்ற மாதிரி குரல் கொடுத்துட்டு வந்தாலுமே அவங்களுக்கு மாசம் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பளம் மாதிரி போட்டு கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா வேலுமணிக்கு ஒரு 5 லட்சம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேபி முனுசாமிக்கு 3 லட்சம் அப்படி சம்பளம் போறாங்கன்னா அமைதியாக இருக்காங்க. அந்த சம்பளத்தை எப்போ நிப்பாட்டுறோம் அப்போ மிகப்பெரிய ஒரு பிளவு ஏற்படுன்றாங்க. ஸோ இதனாலவே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அமைதியாக இருக்காரு, பாஜக ஏதாவது பண்ணட்டுன்ற மாதிரி. 2026 நெருங்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம பேசலாம்ன்ற ஒரு லைம் லைட்டுக்கு வரலான்ற ஒரு எண்ணத்தில் இருக்கதா தகவல் இருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.